ذلك عالم الغيب والشهادة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, 3 மாத கால ஜுசு அம்ம 30வது ஜுசுவினுடைய தஃப்சீர் விரிவுரை வகுப்பிலே நாம் ஆரம்பமாக சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அத்தியாயத்திலே நீண்ட பல விளக்கங்களை நாம் வழங்குவது, இந்த முதல் அத்தியாயத்திலேயே பல விடயங்களை நாம் பார்த்துவிட்டால் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அது சம்பந்தமான மேலதிக விளக்கங்கள் தேவைப்படாது. நாம் கடைசியாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நமது 2வது தொடரிலே உங்களுக்கு விளக்கப்படுத்தினோம். அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நாம் ஆரம்பிக்கிறோம். அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் மிக விசாலமான இரக்கத்துக்கு சொந்தக்காரன், ரஹ்மத் அருள் செய்யக்கூடியவன். அவனுடைய பண்பிலே அவன் விசாலமாக இரக்கமுடையவன். அர் ரஹீம், அவன் நாடுகிறவர்களுக்கு விசாலமாக அவன் இரக்கம் காட்டுகிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை நாம் படித்தோம். ஆகவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொல்வது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தேடுவதற்காகவும், எந்த ஒரு விஷயத்தையும் பிஸ்மில்லா என்று அந்த பெயரோடு ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியும் பரக்கத்தும் பாதுகாப்பும் அந்த ஆரம்பத்திலே இருக்கும். இதை நாம் சென்ற வகுப்பிலே மிக விரிவாக தெளிவுபடுத்தினோம். அல்லாஹ் என்கிற இந்த பெயர் அல்லாஹ்வுடைய இஸ்முர் ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய பெயர். லா யுஸம்மா பிஹி கைரு, அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் இந்த பெயர் சொல்லப்பட மாட்டாது. வஹுவ அஸ்லுல் அஸ்மா, இதுதான் பெயர்களுடைய அடிப்படை, அல்லாஹ்வுடைய பெயர். எனவேதான் இதை தொடர்ந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற 2 பண்பை உடைய பெயர்களை அல்லாஹ் தனக்கு சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு அர் ரஹ்மான் என்கிற அழகிய பண்பு இருக்கிறது, அர் ரஹீம் என்கிற மிக அழகிய விசாலமான அருள் அவனுக்கு இருக்கிறது. எனவே அவன் பண்பிலும் செயலிலும் அளவற்ற மிகவும் விசாலமான அருள் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த சூராவோட ஆரம்பமாக நாம் இதை ஓதுகிறோம். குர்ஆனிலே 1வது அத்தியாயத்துக்கு முன்னாலே இருக்கிறது. எனவே இதனுடைய கருத்து முரண்பாட்டை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனம் அல்ல. ஆனால் அல் குர்ஆனில் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் முன்னால் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்படும். ஆனால் இந்த எழுதப்படுவது குர்ஆனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஒரு வசனம் என்பதையும் நாம் பார்த்தோம். சூரத்து நம்ல 30வது வசனத்திலே இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய மடல்ல இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுகிறார்கள். எனவே அல் குர்ஆனுடைய ஒரு வசனம். அதே நேரத்தில் ஒவ்வொரு சூறாவையும் பிரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இறக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சூறாக்களுக்கு முன்னால் ஓதி இருக்கிறார். அதே நேரத்தில் சூரத்து தௌபா என்கிற அத்தியாயத்தில் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லை. இதிலே சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த சூரத்து தௌபாவும் அடுத்த சூறாவும் ஒரே சூறாவா வேறு சூறாவா என்று, அதாவது பிரிப்பதிலே ஏற்பட்ட ஒரு கருத்து முரண்பாட்டினால் சூரத்து தௌபாவுக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படவில்லை. ஆனாலும் ஒருவர் குர்ஆனை ஓதுகிற அந்த போது அந்த அத்தியாயத்தை ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதினால் அது தவறும் அல்ல என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக தேவைப்படும் போது நாம் விரிவாக பார்க்கலாம். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்கணும், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த வசனம் குர்ஆனில் நாம் ஓதும் போது பிஸ்மில்லா என்று ஓத வேண்டும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத வேண்டும் என்பது போல இதை பல இடங்களில் முழுமையாகவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் அதே போன்று பிஸ்மில்லா என்று மட்டும் சில இடங்களிலும் ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தையை நாம் நமது நல்ல செயல்களில் கூறி ஆரம்பிக்கிற போது இது ஒரு மகத்தான ஒரு வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பு மிகவும்
அதிகமாக இருக்கிறது. இதற்கான கூலி மிக அதிகமாக இருக்கிறது. சந்தேகமே கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நீங்கள் தொடங்குகிற நேரத்தில் அந்த பிஸ்மில்லா என்ற அந்த சொல்லுக்கு மிக மகத்தான ஒரு இடம் இருக்கிறது. அதிலே கைர் இருக்கிறது, அதிலே பரக்கத் இருக்கிறது. சஹாபாக்கள் பெரும்பாலான இடங்களில் இந்த பிஸ்மில்லா அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி பல விடயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் கருத்து முரண்பாடு என்னென்றா, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனிலே ஒவ்வொரு சூறாவுக்கும் முதல் வசனமா இல்லையா என்கிற ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது. அல்லது சில சூறாக்களுக்கு மட்டும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் வசனம், குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இது முதல் வசனமா இல்லையா என்ற கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவை அல் குர்ஆனின் ஒரு வசனம். ஆனால் ஒவ்வொரு சூறாவுக்கும் முன்னால் அது ஓதப்படும். ஆனால் அந்த சூறாவின் முதல் வசனமாக அது கணிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அந்த வகையிலே குர்ஆனை எங்கெங்கெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது, அதே போல எங்கெல்லாம் பிஸ்மில்லா என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, இதை கொண்டு பரக்கத்து தேடப்பட்டிருக்கிறது என்று அல் குர்ஆன் சுன்னாவிலே நாம் தேடுகிற போது அல்லாஹு தஆலா முதல் வசனம் இறங்கின நேரத்தில் குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்றான். உம்முடைய ரப்புடைய, உம்மை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு நீ ஓது. பிஸ்மி ரப்பிக். அப்ப இஸ்மு ரப்புக்குன்னா என்ன? அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு. அல்லாஹ்வுடைய பெயர் என்ன? அடிப்படை அல்லாஹ். அல்லாஹ்ன்றது அல்லாஹ்வுடைய பெயர், அவனுக்கு மட்டும் உள்ளது, அடிப்படையான பெயர். இஸ்மி ரப்பிக்கன்னா உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஆரம்பினா என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல். ஆனா அதுக்காக இந்த இடத்துல இக்ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லல. இது அது குர்ஆனுடைய வசனம், அது அந்த மாதிரி தான் ஓதணும். வல்ல இந்த இடத்துல அவன் பெயரை நீங்கள் ஓதுவதற்கு முன்பு சொல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய முதல் இறங்கின வசனத்திலே அல்லாஹ் இதை படிச்சு கொடுக்கிறான். இதே நேரத்தில் இதில் இன்னொரு விஷயம் நாம் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சூறாவை நாம் ஓதும் போது, ஒரு சூறாவுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் ஓதும் போது கண்டிப்பாக என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி போட்டு தான் சூறாக்கள் ஆரம்பிக்கணும். உதாரணமாக சூரா பக்ரா ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுக்கப்புறம் அலிஃப் லாம் மீம் நம்ம ஓதலாம், எந்த ஒரு சூறாவாக இருந்தாலும். அதே நேரத்தில் ஒரு சூறாவுடைய நடுவில் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, உதாரணமாக இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அஅனாபா ஓதுறீங்க. இந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி போட்டு தான் ஓதணுமாண்டா ஒரு ஆள் சொன்னா அது கூடும். அதே நேரத்தில் நாங்கள் எப்போது குர்ஆனை ஓதினாலும், அது ஆரம்பத்திலேருந்து ஓதினாலும் அல்லது நடுவிலேருந்து ஓதினாலும் அல்லது இரு வசனங்களாக இருந்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும்? சூரத்துன் நஹ்ல்ல 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா கரஅத ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓதினால் நீங்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அது நீங்க ஸ்டார்ட்ல ஓதும்போது பிஸ்மிக்கு முதல்ல இது ஓதிரும். நீங்க சூரா ஃபாத்திஹா ஓத போறீங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறீங்க. நடுவுல இருந்து ஓதுறீங்க. நீங்க பிஸ்மில்லா ஓத இல்லைன்றாலும் குற்றம் இல்லை. அதே நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது நீங்க எங்கிருந்து ஓதினாலும் ஓதும். இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் முக்கியமான விஷயம். விரிவாக தேவைப்படும் போது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை பார்ப்போம். இதே மாதிரி அதாவது புகாரில, சஹீஹ் புகாரில ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, சுஇல கைஃப கானத் கிராஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கிராஅத் எப்படி இருந்தது என்று கேட்டபோது கால் கானத் மத்தன், கொஞ்சம் நீட்டி ஓதுவாங்க. இப்போ உதாரணமாக சில ஆட்கள் சொல்லுவாங்க, அந்த தஜ்வீத் எல்லாம் தேவையில்லை, நீட்டெல்லாம் தேவையில்லை, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin ஓதுனா போதுமா? அப்படி ஓதக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கிராஅத் எப்படி இருந்தது? மத்தன் சும்ம கரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவார்கள். யமுத்து பிஸ்மில்லாஹ் வ யமுத்து பிர் ரஹ்மான் வ யமுத்து பிர் ரஹீம். அப்ப கிராஅத் ஓத முன்னுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவார்கள். அதை கொஞ்சம் நீட்டி ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிலர்கள் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நீட்டணும் என்ன, சும்மா ஓத வேண்டிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுங்க. அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க? கொஞ்சம் நீட்டி ஓதிக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்கணும். இதே மாதிரி இது குர்ஆனை ஓதும் போது பிஸ்மில்லா ஓதணும், அந்த பிஸ்மில்லாவை நீட்டி ஓதணுன்றதுக்கான சில செய்திகள். இதே மாதிரி நீங்க பாருங்க, இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது என்றாலும் ஒரு தகவலுக்காக மீண்டும் சொன்னேன். கடிதங்களை எழுத ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா எழுதுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழுமையாக எழுதுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ராணிக்கு எழுதிய கடிதத்தில் என்ன செய்றாங்க? காலத், அந்த ராணி தன்னுடைய சபையில், அரச சபையில் சொல்றாங்க, யா அய்யுஹல் மல இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீமுன், எனக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னஹு மின் சுலைமான், சுலைமானிடமிருந்து அது எழுதப்பட்டிருக்கிறது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த கடிதம் தொடங்கி இருக்கிறது. அப்ப நாங்கள் இது நபிமார்களுடைய, குறிப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ராணி பல்கீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ராணிக்கு எழுதிய அந்த கடிதம், அதிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் பொதுவாக ஒப்பந்தங்கள் எழுதும் போதெல்லாம் இந்த பிஸ்மில்லா அல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழுமையாக எழுதுவார்கள். உதாரணமாக ஹுதைபியா உடன்படிக்கை, உங்களுக்கு தெரிந்த இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 6 நடந்த ஒரு உடன்படிக்கை, மக்கத்து முஷ்ரிக்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையில் நடந்த ஒரு உடன்படிக்கை. ரசூலுல்லாஹ் உம்ராவுக்காக போறாங்க, மக்கத்து முஷ்ரிக்கள் தடுக்கிறாங்க, இந்த வருஷம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதில் சில காரணங்களுக்காக அதில் உடன்படுறாங்க, அதில் ஒப்பந்தம் ஒன்று எழுதப்படுது. அந்த ஒப்பந்தம் எழுதுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுமாறு சொன்னாங்க. அப்ப உடனே அவங்க குழம்பிட்டாங்க, அது என்ன அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கும் சில வழிகாடர்கள் அல்லாஹ்வோட ரஹ்மான் என்ற அந்த பேர் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது நம்ம அந்த செக்ஷனுக்குள்ள போகல, அது பெரிய விஷயங்கள். அப்ப சொல்றாங்க என்னது, அம்மா வல்லாஹி ஃபவல்லாஹி மா அத்ரி மா ஹுவ, அர் ரஹ்மான் எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, வலாக்கின் உக்துப் பிஸ்மிக் அல்லாஹும்ம, பிஸ்மிக் அல்லாஹும்ம மட்டும் எழுதுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதை பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதுங்கன்னு சொல்றாங்க. அப்படி எழுதலாமா இல்லையாண்டா தேவை ஏற்படும் போது ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. எனவே உக்துப் பிஸ்மிக் அல்லாஹும்ம. அப்ப ரசூலுல்லாஹ் முதல்ல ஏதோ எழுதினாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதினாங்க. அதான் நமக்கு வழிமுறை. அப்ப அங்கே ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது, ஒரு விஷயத்தை தவிர்ப்பதற்காக வேண்டும். எனவே எழுத்துக்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவது நபியுடைய ஒரு சுன்னா என்பதை நாம் தெரிந்து கொள்ளோம். இதே மாதிரி மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிற நேரத்தில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது ஹபஷாவுடைய மன்னர் ஹிர்கலுக்கு எழுதின கடிதம், அவர் அந்த கடிதத்தை கொண்டு வந்து வாசிக்க சொன்னாங்க ஹிர்கல் மன்னர். அதில் ஃபஇதா ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது. மின் முஹம்மதின் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதிடமிருந்து, தூதரிடமிருந்து, இலா ஹிர்கல் அதீமிர் ரூம், ரோம மன்னருக்கு என்று எழுதப்படுகிறது. சலாமுன் அலா மனித்தப அல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுகிறவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று ஆரம்பித்து, ஃபஇன்னி அத்ஊக பிதுஆயத்தில் இஸ்லாம், நாங்கள் இஸ்லாத்துக்கான அழைப்பை நான் உங்களுக்கு விடுக்கிறேன், அஸ்லிம் தஸ்லம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள். யுக்திகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைன், உங்களுக்கு 2 மடங்கு அல்லாஹ் கூலியை தருவான் என்ற அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்கள், அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் திருப்பி இன்னொரு நேரத்தில் அந்த எழுதப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். எனவே ரசூலுல்லாஹ் கடிதங்கள் எழுதும் போதும் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை முழுமையாக எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல உது செய்ய ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தவத்தஉ பிஸ்மில்லா. இந்த ஹதீஸிலே சில விமர்சனங்கள் இருந்தாலும் வல்லாஹு அலம் இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் அன்-நஸாஇ என்ற கிதாபில் இருக்குது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை இஸ்னாதுஹு ஸஹீஹ்னு சொல்லிக்கிறாங்க. எனவே பிஸ்மில்லா என்று சொல்லி நாங்கள் உது செய்யணும். அப்போ உதுவின் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது வேறு சில செய்திகளும் இதற்கு ஆதாரமாக வருகிறது. அதாவது லா ஸலாத்த லிமன் லா உது லஹு, யாருக்கு உது இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. வலா உது லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்காதவருக்கு உது இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். இதுவும் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 5736வது இலக்கம், தமிழ் இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த உதுவுக்கான தண்ணீரை ஊற்றிக்கொள்ள சொல்றாங்க, நீங்க தண்ணியை ஊற்றுங்க, வகுல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. ஆகவே பிஸ்மில்லா என்று சொல்வது உதுவுக்கு முன்னர் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்பதை இது போன்ற ஹதீஸ்கள்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா என்பதை உதுவுல செஞ்சுக்கிறாங்கன்றது பார்க்குறோம். அது பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் அல்ல, பிஸ்மில்லான்னு மட்டும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவது இது மாதிரியான இடங்கள்ல நபி வழியாக இருக்கிறது. இதே மாதிரி மஸ்ஜிதிலே நுழைகிற போது ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸிலே சில விமர்சனங்கள் இருக்குது. அதாவது இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அந்த ஹதீஸ் அறிவிச்சு போட்டு, இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அதாவது ஃபாத்திமான்னு 2 பேர் இருக்கிறாங்க. ரசூலோட மகள் அலி ரலியல்லாஹுவோட மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும், அதே மாதிரி அவங்களோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட மகன் ஹுசைனுடைய மகள், அவங்களோட பேரும் ஃபாத்திமா தான், அவங்க அறிவிக்கிறாங்க. எனவே அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அப்ப அந்த ஹதீஸிலும் என்ன வருகிறதுன்னு சொன்னா, இதா தஹலல் மஸ்ஜித் யகூலு பிஸ்மில்லா வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃபிர் லீ துனூபி வஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்தி வல்லாஹு அலம். பள்ளியில் நுழையிற நேரத்தில் ஒரு துவா வரும், அந்த துவாவுக்கு முன்னால பிஸ்மில்லா என்று சொல்லப்பட வேண்டும். இந்த ஹதீஸில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது, வல்லாஹு அலம்.
இதே மாதிரி இந்த மலசல கூட்டத்துக்குள்ள நுழையும் போது ஒரு துவா ஓதுவாங்க. அதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ்னு ஓதுவாங்க. இந்த பிஸ்மில்லா என்று வரக்கூடிய செய்தி பலவீனமானது. ஆனால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் என்று ஓதுவது சஹீஹ் புகாரில 6322 இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, பிஸ்மில்லா என்ற இந்த சொல் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தாம்பத்திய கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிற ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி தந்தாங்க. அந்த துவாவிலையும் இந்த பிஸ்மில்லா என்பது இருக்கிறது. அதாவது சஹீஹ் புகாரில 141வது இலக்கத்திலே பதிவாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, லவ் அன்ன அஹதகும் இதா அத்தா அஹ்லஹு, உங்களில் ஒருவர் தன் மனைவியிடத்திலே இல்லறத்தில் ஈடுபடுகிற நேரத்தில், இல்லறத்துக்காக வருகிற நேரத்தில், கால பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, அதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், அல்லாஹ்வின் பெயர் கொண்டு நான் எனது இந்த விஷயத்தை தொடங்குகிறேன். யா அல்லாஹ், ஷைத்தானை எங்களிடமிருந்து பாதுகாத்து விடு. வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வழங்கக்கூடியவைகளிலும் ஷைத்தானை விட்டும் பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. அப்படி செய்தால் அவர்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தையில எந்த விதமான தீங்கும் இல்லாமல் பிறக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்றா, அதாவது ஒரு மனிதருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டால் ரசூலுல்லாஹ் அவங்க சில துஆக்களை ஓதுவாங்க. அதில் குறிப்பாக ஒரு முறை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ஜிப்ரீல் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா முஹம்மத் இஷ்தகைத். ஒரு முறை ரசூலுல்லாஹ் வார நேரத்தில், அதாவது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் வானவர் கேட்குறாங்க, முஹம்மதே நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா? கால நஅம், ஆம்னு சொல்றாங்க. கால் பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீகன்னு சொல்கிறோம். புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல இருந்து செய்தி பதிவாகிக்கு. அப்போ நாங்கள் பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹ்வின் பெயர் கொண்டு நான் உங்களுக்கு மந்திரிக்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுதீ, உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய நோவி தரக்கூடிய அனைத்திலிருந்தும், வமின் குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசித், பொறாமைப்படக்கூடிய கண்கள் உள்ளங்களிலிருந்தும், அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹ் உங்களுக்கு குணப்படுத்துவான், அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு மந்திரிக்கிறேன் என்று ஒரு துஆவை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, அன் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, அன்னஹு ஷகா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅன் யஜிதுஹு ஃபீ ஜஸதி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஏதாவது அதாவது ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி தனக்கு உடம்புல உள்ள ஒரு நோயை பற்றி சொன்ன நேரத்தில், இஸ்லாத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தா யதக அலல்லதி தஅல்லம மின் ஜஸதி, ஒரு உடம்புல எந்த இடத்துல நோவு இருக்குதோ வலி இருக்குதோ அந்த இடத்துல உன்னை கையை வச்சு வகுல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சலாசன் 3 முறை ஓதுங்க. அப்ப பிஸ்மில்லா 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 என்று ஓதி வகுல் சபஅ மர்ராத்தின் 7 முறைகள் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அல்லாஹ்விடத்துல உன்னுடைய சக்தியை கொண்டு நான் அடைந்து கொண்டிருக்கிற இந்த நோவினை, என்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிற இந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ என்ன செய்யணும், ஒரு ஆளுக்கு ஏதாவது நோவுகள் ஏற்பட்டால் அந்த இடத்துல கையை வச்சு எப்படி சொல்லணும், பிஸ்மில்லா 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 3 முறை. அதுக்கப்புறம் 7 முறை சொல்லணும், அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று சொல்ல வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நோயாளிகளுக்கு பிஸ்மில்லாஹி, இந்த பிஸ்மில்லாஹி என்று சொல்லிவிட்டு துர்பத் அர்தினா பிரீகத்தி பாதினா யுஷ்ஃபா ஷகீமுனா பிஇذن ரப்பினா என்ற ஒரு துஆவை ஓதுவார்கள் என்று வந்திருக்கிறது. என்ன அர்த்தம்? அதாவது அல்லாஹ்வுடைய பெயரால் எங்களில் சிலருடைய உமிழ்நீரோடு எம்முடைய இந்த பூமியின் மண் இணைந்தால் எங்களுடைய இறைவனின் அனுமதி கொண்டு நோயிற்றிருப்பவரை அது குணப்படுத்தும் அப்படின்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் பிஸ்மில்லா என்று சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருகிறது, இந்த ஹதீஸும் நான் பார்த்த வகையில் சஹீஹானது. இதா வதஅத்தும் மௌதாக்கும் ஃபில் கபர், மரணித்தவரை கபர்ல வைக்கிற நேரத்தில் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்ற ஒரு துஆவை என்னது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்திக்கு இந்த ஹதீஸ் சம்பந்தமாக மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க வேண்டும். ஆனாலும் நான் பார்த்த வகையில் ஒரு ஆதாரப்பூர்வமாக இருப்பதாக தெரிகிறது. வல்லாஹு அலம். இது பலவீனமானதுன்னா நீங்க என்ன செய்யலாம், இதை அமல் செய்யாமல் விட்டு விடலாம். இது அகல தாம், அதே மாதிரி சாப்பாடு உணவு சாப்பிடும் போதும் இந்த பிஸ்மில்லா என்பதை ஓத வேண்டும். சஹீஹ் புகாரில 5576வது இலக்கத்தில் இந்த செய்தி வருது. உமர் இப்னு அபி சலமா, அதாவது உம்மு சலமாவுடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹா, உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மடியில தான் வளர்ந்தாங்க.
அவர் சின்ன பிள்ளையாகும் போது உணவு தட்டில் என்ன செய்வாங்க, கண்ட மாதிரி அங்கங்கே கை வச்சு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா குலாம் சம்மில்லா, அதாவது பையனே பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு. வகுல் பியமீனிக், உன்னுடைய வலது கையால் சாப்பிடு. வகுல் மிம்மா எலி, உனக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க. இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சாப்பாடு பழக்கம் இப்படி தான் இருந்தது, நான் பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடுவேன். அப்ப சாப்பாட்டுக்கு முதலில் பிஸ்மில்லா சொல்வது என்பது மிக முக்கியமான ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறைன்றதை பார்க்கும். இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 4105வது இலக்கத்தில் ஒரு செய்தி உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுது. குன்னா இதா ஹதர்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் லம் நதஉ ஐதீனா ஹத்தா யப்தஉ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க ரசூலுல்லாஹ்வோடு சாப்பாட்டுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் சாப்பாட்டை அதில் கை வைக்க வரைக்கும் நாங்கள் வைக்க மாட்டோம். ஒரு முறை இப்படி தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்திருந்தோம். ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்றும் யாரோ தள்ளி விட்ட மாதிரி வந்து கையை வைக்க பார்க்குது. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண் பிள்ளையுடைய அந்த கையை பிடிச்சி தடுத்தாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கிராமப்புறத்து அரபி வருகிறார். அவர் யாரோ தள்ளி விட்ட மாதிரி வந்து என்ன செய்றாரு, கையை போடுறாரு, சாப்பிட பார்க்குறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ரெண்டையும் கையை பிடிச்சிட்டு, இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம் அல்லா யுத்கர இஸ்முல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாமல் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டை ஷைத்தானும் தனதாக்கி கொள்கிறான். அதில் அவன் வந்து கூட்டாளி ஆகிறான், அவனும் சாப்பிட்றான். ஃபஅഖஸ்து பியதிஹி, நான் அதுக்கு தான் என்ன செஞ்சேன், இவங்களோட கையை பிடிச்சேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்தில் நீங்க பாருங்க 4105வது இலக்கத்தில் பதிவாக இருக்கு. அதே மாதிரி 4106வது இலக்கத்திலும் ஒரு செய்தி பதிவாகி இருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா தஹல ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைகிறார், ஃபஸக்கரல்லாஹ் இன்த துஹூலிஹி வ இன்த தஆமிஹி, அவர் வீட்டில் நுழையும் போதும் அவர் சாப்பிடும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார். கால ஷைத்தான் லா மபீத லக், அவர் அப்படின்னு சொன்னா ஷைத்தான் சொல்றானா, ஓஹோ அவர் பிஸ்மில்லா சொல்லிட்டார் வீட்டுக்குள்ள நுழையும் போது, இன்னைக்கு உங்களுக்கு தங்குமிடம் இல்லை. அவர் சாப்பாட்டில் கை வைக்கும் போது இரவு சாப்பாடு பிஸ்மில்லா சொல்றாரு, வலா அஷா, இன்னைக்கு இரவுல சாப்பாடும் உங்களுக்கு இங்கே இல்லை போங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஷைத்தான்களுக்கு சொல்கிறார். வைதா தகல ஃபலம் எதுக்குரில்லா இந்த துஹூலிஹி, அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லவில்லை. கால ஷைத்தான் அத்ரக்துமுல் மபீத், பாப்பா இன்னைக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிட்டுன்னு சொல்றாங்க. வ இல்லம் எதுக்குரில்லாஹ இந்த தஆமி, அவர் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லவில்லை, அத்ரக்துமுல் மபீத் வல் அஷா, தங்குமிடமும் கிடைச்சி போச்சு, சாப்பாடும் கிடைச்சி போச்சு, இரவு சாப்பாடும் கிடைச்சி போச்சு என்று ஷைத்தான் சொல்வான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான ஒரு செய்தி பதிவாகி. அதே மாதிரி நாங்கள் பிராணிகளை அறுக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். இது சூரா அன்ஆமில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபக்குலு மிம்மா ذுக்கிர இஸ்முல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கள். இன் குன்தும் பிஆயாத்திஹி முஃமினீன், அவனுடைய வசனங்களை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டா நீங்க சாப்பிடுங்க. வமாலக்கும் அல்லா தஅக்குலு மிம்மா ذுக்கிர இஸ்முல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடாமல் இருக்க உங்களை தூண்டு, என்ன காரணம், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம்ல 119ல கேட்கிறான். வலா தஅக்குலு மிம்மா லம் யுத்கர் இஸ்முல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாததை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று அன்ஆமிலே 121ல சொல்றான். ஃபகுலு மிம்மா அம்சக்னா அலைக்கும் வذ்குரு இஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுங்கள் என்றும் சூரா மாயிதால 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ் அதாவது பிராணிகள் அறுக்கும்போது பிஸ்மில்லா என்று சொல்வார்கள். உதுஹியா பிராணியா இருக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள் என்ற செய்தியும் பதிவாக இருக்கிறது. சஹீஹ் புகாரில் 5565வது இலக்கத்தில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். இதே மாதிரி சுனன் திர்மிதியிலையும் இதே செய்தி பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி வேட்டைக்காக நீங்கள் பயிற்றுவிக்கிற இந்த நாயை நீங்க அனுப்பும்போது அங்கேயும் பிஸ்மில்லா சொல்லணும். வைதா அர்சல்த கல்பக் ஃபذ்குர் இஸ்மல்லாஹ், உங்களோட வேட்டை பிராணி நாயை நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். ஃபஇன் அம்சக அலைக் ஃபஅத்ரக்தஹு ஹய்யன் ஃபத்பஹ், அது உங்களுக்காக பிடிச்சிக்கிட்டு வருது, அது உங்களோட உயிரோட கிடைச்சா நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்கள் அறுத்து விடுங்கள். வஇன் அத்ரக்தஹு கத் கதல், அது செத்த நிலையில் அந்த பிராணியை கொண்டு வருகிறது. வலம் யாக்குல் மின்ஹு ஃபகுல், ஆனால் அந்த பிடிச்ச அந்த வேட்டைக்கு நீங்க அனுப்பின அந்த பிராணி சாப்பிடப்படாது. சாப்பிட்டா அது தனக்காக பிடிச்சிக்கிது, ஆகவே நீங்க அதை சாப்பிடல. அது சாப்பிடாம செத்த நிலையில் வந்து தந்தா அது என்னது, நீங்க பிஸ்மில்லா சொல்லி அனுப்பினதால அது உங்களுக்கு ஆகுமானது ஆகும். அதே மாதிரி நீங்க ஒரு நாயை நீங்க அனுப்புறீங்க, இன்னொரு நாயும் சேர்ந்து வருது, ஆனா பிராணி செத்துக்குது, நீங்க சாப்பிடல. அதே நீங்க அனுப்பின நாய் அதை பிடிச்சி செத்துதா இல்லாட்டி வேற நாய் மூலமாக அது பிடிச்சதான்னு உங்களுக்கு தெரியாது, ஆகவே அதை சாப்பிடாதீங்கன்றாங்க. அப்ப இது ஒரு சட்டம், இது ஒரு நீண்ட சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன் ரமைத்த சஹ்மக் ஃபذ்குர் இஸ்மல்லாஹ், நீங்க அம்பு வீசுவீங்க தானே வேட்டைக்காக, அப்பயும் பிஸ்மில்லா சொல்லுங்க. அப்படி சொல்லி அது செத்தா கூட நீங்க சாப்பிட முடியும் என்ற ஒரு சட்டம் நாங்க படிச்சுக்கிறோம். ஆகவே இது அறுக்கும் போது பிராணிகளை அனுப்பும் போது நீங்க அம்புகளை எய்தும் போது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்பது நபி வழியா. அதே மாதிரி வீட்டில் நுழையக்குள்ள பிஸ்மில்லா சொல்லணும். ரசூலுல்லாஹ் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதா தஹல ரஜுல் பைத்தஹு ஃபذكر اسم الله دخوله, அது ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். வீட்டில் நுழையும் போது பிஸ்மில்லா என்று சொல்லணுன்றதுக்கான செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாங்க பார்க்கிறோம். அப்படி நீங்க பிஸ்மில்லா சொல்லாட்டி ஷைத்தான் உங்களோட வந்து தங்கிடுவான். சாப்பாட்டில் கை வைக்கும் போது பிஸ்மில்லா சொல்லலன்னா ஷைத்தான் உங்களோட வந்து சாப்பிடுவான்ற செய்தியை நாங்க பார்த்துட்டோம். அதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியேறும் போதும் இப்படி ஒரு துஆ இருக்கிறது. எப்படி, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹு அலம். இந்த செய்தியும் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகவே நான் பார்க்கிறேன். வல்லாஹு அலம்.
அதே மாதிரி ஷைத்தான் சொல்றான குஃபி, அதாவது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும் ரைட் நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய், நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய், ஷைத்தான் ஒதுங்கி விட்டான். இல்லைன்னா ஷைத்தான் வருவானா? நீங்க இதெல்லாம் சொல்லாட்டி ஷைத்தான். இது ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியோடு இணைந்து இருக்கிறதால நாம் இதை செய்யலாம், நாம இது அமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இல்லைன்னாலும் பொதுவாக நாங்கள் என்ன செய்யலாம், அதாவது குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ் எதிலெல்லாம் வழிகாட்டலையோ அது இல்லாமல் பொதுவாக நாங்கள் நல்ல செயல்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லலாம் அப்படின்றத நாங்கள் பொதுவாக பார்க்கணும். அதே மாதிரி இரவிலே ரசூலுல்லாஹ் அந்த கதவுகளை மூடுற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்ல சொன்னாங்க. புகாரில 3280வது இலக்கத்தில் நீங்க பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இதா அதாவது இரவு வருகிற நேரத்தில் உங்களுடைய ஃபகுஃபு சிபியானக்கும், குழந்தைகளை வெளியில விடாதீங்க. அதாவது அந்த இரவு அந்த மகரிபு நேரம் சொல்லுவாங்களே, சூரியன் மறைஞ்சிக்கிட்டு வர நேரம். ஏன்னா ஃபஇன்ன ஷைத்தான தன்தஸிரு ஹீனஇ, அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் பரவுகிறார்கள். ஃபஇதா ذهب ساعة من العشاء فخلوهم, கொஞ்ச நேரம் அந்த இஷாவுடைய நேரம் வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. வஅக்லிக் பாபக் வذ்குர் இஸ்மல்லாஹ், உங்களோட கதவை நீங்க மூடுங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட விளக்கை அணைக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க. உங்களுடைய தோல்பை தண்ணி தோல்பைகளை நீங்க கட்டும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க. உங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் மூடும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா வேற அறிவிப்புல வருது, ஒரு 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 கம்பு, எதையாவது ஒரு கம்பை சரி குறுக்க வைங்கன்னாங்க. வேற ஹதீஸ்ல வருது, வருஷத்துல ஒரு நாள் நோய் இறங்குது, எங்கெல்லாம் மூடப்படாத பாத்திரங்கள் இருக்குமோ அதுல நோய் இறங்குது என்ற ஹதீஸ் வேறையாக இருக்கும். அப்ப இதை நம்ம சுருக்கமாக பார்த்துக்கணும். எனவே ஷைத்தான் பிஸ்மில்லா என்று சொல்லி கதவை மூடினா அதுக்குள்ள ஷைத்தான் நுழைய மாட்டான் என்கிற ஒரு செய்தியையும் புகாரில நாங்க பார்க்கிறோம். எனவே புகாரில 3316வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த யுத்தம் செய்கிற நேரத்தில் என்னது உக்ஸு பிஸ்மில்லான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய பெயரால் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் சஹீஹ் புகாரில 7393வது, இதெல்லாம் நான் சொல்றது இந்த பிஸ்மில்லா பற்றி படிக்கும்போது இதெல்லாம் சேர்த்து படிச்சுட்டு போனா திரும்பி அடுத்தடுத்த சூறால இந்த பிஸ்மில்லாக்கு இவ்வளவு விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த சூறால மட்டும்தான் இது விரிவாக இருக்கும். ஒரு ஆள் இதா ஜா அஹதுக்கும் ஃபிராஷஹு, அதாவது வந்து உங்களில் ஒருவர் தன்னுடைய படுக்கைக்கு வந்தால், அதாவது தன்னுடைய கையில வந்து 3 முறை ஊதிட்டு வலியகுல் பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். இந்த துஆவை ஓதும். அதுல என்ன சொல்றாங்க, பிஸ்மில்லா என்று நாம சொல்றோம். பிஸ்மில்லா பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். சஹீஹ் புகாரில 7393வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பதிவாகலாம். இதே மாதிரி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த படுக்க விரிப்புகளை நாங்க தட்டிவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி இந்த துஆவை சொன்னாங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பி பிக வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு, இதே மாதிரி துஆவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி தூக்கத்தின் போதும் தூங்குற நேரத்திலும் இந்த செய்தி சுனன் அபூ தாவூதுல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்தி. ஷுஐபுல் அர்னௌத் அவர்கள் இந்த செய்தியை சஹீஹானது என்று சொல்றாங்க. 4395வது தமிழ் இலக்கத்தில் கூட நீங்க இதை பார்க்கலாம். அபூ தாவூதுல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அப்ப இதுல இரவிலே பிஸ்மில்லாஹி வதஅது ஜம்பி அல்லாஹும்ம ஃபிர் லி தம்பி வக்ஷ ஷயாத்தீனி வஃபுக்க ரிஹானி வஜஅல்னி மினன் நதியி அல் அலா, மின் நதியில் அலா. அதாவது என்னன்னு சொன்னாங்க, என்னுடைய விலாப்புறத்தை நான் அல்லாவின் பெயர் கொண்டு சாய்க்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஷைத்தானை என்னை விட்டு தூரமாக்கி விடு, நல்லோர்கள் உயர்ந்தோர்களில் என்னையும் ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். எனவே ஷைத்தானை நாங்கள் ஷைத்தான் நாசமாகட்டும்னு திட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை அப்படி ஒரு ஆள் திட்டும்போது சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொன்னா ஷைத்தான் பெருசாயிருவான். அப்படி நீங்க என்ன சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகுல் தைஷ ஷைத்தான், நீங்க சொல்லணுமாக இருந்தால் சொல்லுங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னா அவன் சின்னதா மாறிடும், துபாப் அப்படின்னு சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல பதிவாகிக்கு, அல்லாஹு அலம் சரியான ஒரு செய்தியாகவே நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இன்னும் ஒரு செய்தி வருது, இந்த வாகனத்தில் ஏறுகிற நேரத்தில் இந்த ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல முக்கியமாக நான் செய்தியை மட்டும் சொல்றேன், முழுசா சொல்லாம, இருக்கப் பிஸ்மில்லா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி, அந்த யுத்தத்தின் போது பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ்வோட சந்திக்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதில் சொல்றாங்க, அல்லாஹ்வோட பெயர் கொண்டு வாகனத்தில் ஏறுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வருது, கால இர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ராஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். சூரத்துல் ஹூதுல 41வது வசனம். அவர் மக்களுக்கு சொன்னார், இந்த கப்பலை ஓட்டுவதற்கும் நிறுத்துவதற்கும் சக்தி பெற்ற அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஏறுங்கள் என்று சொன்னார். அப்ப இது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வந்திருக்கிறது. எனவே இது அமல். இப்ப நான் சொன்னது, சில இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழுசா சொல்லணும், சில இடத்துல பிஸ்மில்லா என்று சொல்லணும். எனவே குர்ஆனை ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும், கடிதத்தை எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்லணும், அதே மாதிரி சில ஒப்பந்தங்கள் எல்லாம் எழுதுகின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லணும். இது மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தோம். எனவே குர்ஆனை பொறுத்தவரையும் அல்லாஹ்வோடு மனிதர்களை இணைக்கிற ஒரு மார்க்கம். அல்லாஹ் அவன் வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர
தகுதியான இந்த உலகத்தில் எந்த சக்தி உள்ளவனும் இல்லை. அவன் நினைச்சதை செய்வான். அல்லாஹ்வுடைய அந்த பெயர் என்பது முழு வணக்கத்துக்கு சொந்தக்காரன். அவனை தவிர வேற வணக்கத்துக்குரியவன் இல்லை என்கிற அந்த பெயர் நாமத்தோடு நாம் ஒன்றை ஆரம்பிக்கிற போது ஒரு சக்தி வாய்ந்ததாக அது இருக்கும், பரக்கத்துள்ளதாக அது இருக்கும். அல்லாஹ்விடத்தில் அதுக்காக உதவி கிடைக்கும். நாம் எந்த ஒரு செயலை பிஸ்மில்லா என்று அதுக்காக சாராயம் குடிக்கும்போது பிஸ்மில்லான்னு சொல்லக்கூடாது. சாராயம் ஹராம், குடிக்கவே கூடாது. நீங்கள் ஹராமான விஷயங்களை செய்யும்போது பிஸ்மில்லா என்று சொல்லப்படாது. ஹராமான ஒரு விபச்சாரத்தில் ஒரு பெண்ணோட ஈடுபடும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் ஓதல்மா, ஓதக்கூடாது. ஹராத்துக்கு பிஸ்மில்லா இல்லை, அந்த ஹராம் செய்யவும் படாது. வழங்குதா? நான் அல்லாவுக்கு பயந்தவன், என்ன பண்ண சாராயத்தில் தண்ணி கலக்கிறல, நான் நேர்மையான வியாபாரின்னு சொன்னான் ஒருத்தர். அதெல்லாம் இது ஹராமான விஷயங்களுக்கு நாம் பிஸ்மில்லா என்று சொல்வது இல்லை. எனவே பிஸ்மில்லா என்ற இந்த வசனம் இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுருக்கமாக இந்த செய்திகளை தந்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா இதுக்கு பிறகு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு டிரெக்டாக போயிடும். அதில் என்ன கருத்து, அல்ஹம்துலில்லாஹ் எப்படிலாம் பயன்படுத்தணும், அதுக்கு அர்த்தம் என்ன, அதனுடைய குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள், ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து அடுத்த பாகத்தில், அதாவது 4வது பாகத்தில் உங்களுக்கு வழங்குகிறேன். அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை கொண்டு நேர்வழியோடு வாழ்ந்து நபியுடைய சுன்னாவோடு வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.